சார்ந்திருக்காத, உன்னுடைய தொழிலாளியை சார்ந்திருக்காத, உன்னுடைய வரவை சார்ந்திருக்காத. நீ யாரை தான் சார்ந்திருக்கணும்? கர்த்தரை சார்ந்து, ஆவியானவரை சார்ந்து இருந்தனா உன்னை யாராலையும் புரிந்து கொள்ள முடியாது. அல்லேலூயா. நம்மளை புரிந்து கொள்ள முடியுமா? சத்தியமாக சொல்ல, உன்னை எவனுமே புரிந்து கொள்ள, பக்கத்து வீட்டுக்காரன் கூட உன்னை புரிய முடியாது. என்னடா பண்ணுறான், என்னடா நடக்கு இவங்கிட்ட, என்னதான் பண்ணுறான், எங்கே போகிறான், எங்கே வாரான், என்ன செய்கிறானே தெரிய மாட்டேங்குது. ஆனால் கப்பன்னு சவுண்டு மட்டும் கேட்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. அடுப்பில் எப்படி அரிசி கபங்கிற மாதிரி நீ உன் வாயை கொண்டு உன் நாக்கில் அந்த எப்படி அந்த அரிசி கபன்னு துள்ளுதோ, அதை மாதிரி உன் நாக்கில் நீ கபன்னு உனக்குள்ள இந்த அரிசி கொதிச்சு பொங்கி வரும்போது, அபிஷேக அக்கினி உனக்குள்ள வரும்போது, கபன்னு பொங்கும்போது அரிசி சூப்பராக வெந்துடும். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்பேற்பட்ட ரேஷன் அரிசியினாலும் பொங்கி அது என்னவாயிருமா? சூப்பராயிருமா? அல்லேலூயா. பாருங்கள், ஆவியானவரை சார்ந்திருத்தல். அப்படியே நம்ம எல்லாம் கண்ணை மூடி அவன் கையை உயர்த்தி, வலது கையை உயர்த்தி, ஆவியானவரே நான் உம்மை சார்ந்து நிற்க எனக்கு கிருபையை தாரும். இந்த பாடத்தை நான் படிக்க போகிறேன், என்னோடு கூட நீங்கள் பேசுகிறீங்க. இந்த நாளில் தேவனுடைய சித்த நோக்கம் என்னன்னு சொல்லி என்கிட்ட இதுவரைக்கும் ஒவ்வொரு காரியமாக கற்றுத்தந்தீங்க. இப்போ என் மைண்டில் சரியாய் செட்டாக, என்னுடைய மைண்டுக்கு இயேசுவி நாமத்தினால கட்டளை கொடுக்கிறேன். என்னுடைய சிந்த மண்டலத்துக்கு இயேசுவி நாமத்தினால கட்டளை கொடுக்கிறேன். சொல்லுங்க, என்னுடைய சிந்த மண்டலத்துக்கு நான் அலெக்ஸ் சுந்தராஜாக, நான் உங்க பேரை போட்டுக்கோங்க, அலெக்ஸ் சுந்தராஜாக நான் என் சிந்த மண்டலத்திற்கு இயேசுவி நாமத்தினால இந்த பாடத்தை என்னுடைய சிந்த மண்டலத்துக்கு கட்டவிழ்த்து விடுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். ஏன்னா ஓட்டு கேட்க வர்ற நேரம் பூரா பழனிசேகர் அண்ணா என்ன சொல்லுவார்னா, அம்மா மறந்தும் இருந்தும் விடாதீர்கள் உங்கள் ஓட்டு உதயசூரியனுக்கே, அண்ணன் ஆவடையப்பனுக்கே. அல்லேலூயா. ஆமாம், அது மாதிரி இப்போ நான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய வெற்றியை நீங்கள் காண வேண்டும் என்றால் உங்களுக்கு மறதி வரக்கூடாது. உங்கள் சிந்த மண்டலத்தில் ஒரு ஸ்ட்ராங்னஸ் உண்டாகணும். என்னென்னஸ் உண்டாகணும்? 1000 பிரச்சனை வந்தாலும் அந்த 1000 பிரச்சனையின் நடுவில் கிஜி தேவன் என்கிட்ட என்ன பேசினாரு? தண்ணீரையும் தீயையும் கடந்து செழிப்பான இடத்துல கொண்டு வந்து விடுவாரு. அதுதான் என் வாழ்க்கை. அல்லேலூயா. இதுதான் ஆவியை சார்ந்து இருக்கிறவன், ஆவிக்குரியவன். ஆமென், ஆமென். தேவ ஆவியானவரை சார்ந்திருப்பதான் தேவனுடைய சித்தம். பக்கத்தில் ஒருத்தர் கையை பிடிச்சு சொல்லுங்க, தேவ ஆவியை சார்ந்து இருப்பதே தேவனுடைய சித்தம். அல்லேலூயா. நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஆவியானவரை சார்ந்திருக்க வேண்டும். நம்ம யாரை சார்ந்திருக்கணும்? ஆவியானவரை ஏன் சார்ந்திருக்கணும்? அவர் தான் உன்னை நல்ல வழியில் நடத்துவார். ஆமென். உன் கூட இருக்கிறவங்க உன்னை நல்ல வழியில் நடத்தி கொண்டு போகிற மாதிரி தெரிஞ்சு இடையிலே கழட்டி விட்டுட்டு போயிடுவான். ஆனால் ஆவியானவரோ முடிவு பரியந்தமும் உன்னை சரியாய் நடத்துவார். அவர் தான் சரியான ஆள். அல்லேலூயா. ஒரு அண்ணன் சொன்னார், அவர் என்ன சொன்னார்னா, இப்போ இருக்கிற மேப்பு, கூகுள் மேப்பை போட்டுட்டு ஒரு இடத்துக்கு கிராமத்துக்கு போக வேண்டியது இருந்துச்சான். கொஞ்சம் தூரம் போனாராம், இடையில டவர் இல்லாமல் போயிட்டு மேப் என்ன பண்ணிட்டு வேலை செய்யலை. அல்லேலூயா. உடனே அவருக்கு ரொம்ப ரெக்ஸாகி போய் அந்த பஸ் ஸ்டாண்டுக்கிட்டே நின்னாராம். அப்படி நிற்கும் போது ஆவியானவர்கிட்ட கேட்டாராம், ஆவியானவரை சார்ந்திருப்போம், கூகுளை சார்ந்தது மூடிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆவியானவரவே சார்ந்து, ஆண்டவரே அந்த இடத்துக்கு போகணும், இந்த காட்டுக்குள்ளே எவன் எங்கே போகிறான்னு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு நிற்கும் போது ஆண்டவர் சொன்னாராம், ஒரு வெள்ளை சட்டை போட்டு ஒருத்தன் நிற்காம பாரு அந்த கூட்டத்தில், அவன்கிட்ட போய் இவங்க பேரை சொல்லி கேளு அப்படின்னா. ஆவியானவர் காட்டின மேப் எப்படிப்பட்ட மேப்பா இருக்கு? அந்த வீட்டில் சமையல் பண்ணக்கூடிய சமையல்காரர். அல்லேலூயா. ஆண்டவர் காட்டின மேப் எங்க வரைக்கும் கொண்டு போகுது? இவரை கிச்சன் வரைக்கும் கொண்டு போகுது. அல்லேலூயா. அப்ப ஆவியானவரையே நீங்கள் சார்ந்து இருந்தீங்கன்னா அது நீங்க போக வேண்டிய எல்லைக்கு உங்களை கொண்டு போய் சேரும். ஆமென். பாருங்க, அந்த மனுஷன் சொன்னார், ஆமா நான் அந்த வீட்டில் தான் வேலை பார்க்கேன், என் கூட வாங்க